வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் ஒரு குரூப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு குரூப்பில் என்னெல்லாம் செய்வோம், இந்த இன்டராக்ஷன் எப்படி இருக்கணும், சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் ஹியூமன் ரிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிறு பிள்ளைங்களுக்கு லேட் சைல்ட்ஹுட் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா ஸ்லோலி தே வில் எக்யூப் திஸ் இந்த அடோலசன்ஸ் முடியறதுக்குள்ள அவங்களால நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த தொடர்பில் ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், காக்னிஷன் என்று சொன்னால் என்ன, புரிஞ்சுக்கிறது, எண்ணம், சொல், செயல், டாக்டைல், அப்புறம் ஊற்றுணர்வு, அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக புரிஞ்சுக்கணும். சொல் ஆற்றலோட கூட சேர்ந்து பர்செப்ஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸிங் எபிலிட்டிஸ், அப்புறம் லேர்னிங் எல்லாமே அதுக்குள்ளே வரும். காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு சொன்னால் ஆல் தீஸ் திங்ஸ் 6 விதமான உணர்வுகளும் அதில் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக புரிஞ்சுக்கணும். ஒரே சமயத்தில் 4-5 விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கணும் அப்படின்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு சின்ன டெஸ்ட் மாதிரி பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹவ் அப்சர்வ்டு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஒரு பார்க்குக்கு அழைச்சின்னு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணால் கூட்டுறது, ஒரு 4 விஷயத்தை பார்க்குறது, திருப்பி ஆட் பண்ணுறது, மறுபடியும் 1லேருந்து 4 வரைக்கும் என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நம்ம ஒரு நோட்லலாம் எழுதிக்க வேண்டாம். இன்ஸ்டெட் வி கேன் ஆஸ்க் தெம் டு ஹேவ் இட் இன் தேர் மெமரி. என்ன வாட் ஆர் ஆல் த 4 திங்ஸ் யூ ஹவ் சீன் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்களை விரல் விட்டு 1, 2, 3ன்னு சொல்லி வைக்க சொல்லணும். இது லேர்னிங் எபிலிட்டிஸ் குறைவாக இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தா டான் வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். சொல்லும் முன்னே புரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு திரும்பி போகிறதுக்குள்ள இன்னொன்று என்னெல்லாம் அங்கே பார்த்தேன்னு அவங்களே சேர்த்து சொல்லுவாங்களா இருக்கும். த ஸ்மார்ட்னஸ் டு ரிப்பீட் திங்ஸ், ஸ்மார்ட்னஸ் டு அப்சர்வ் திங்ஸ், அது பிள்ளைங்களுக்கு இயற்கையாகவே மேலுக்கு வரும். ஒரு தடவை சில பிள்ளைங்களுக்கு இருக்கிறத நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டோமான தொடர்ந்து அவங்களே இதே போல் சொல்லுவாங்க. இது ஒரு வரிசையாக இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இல்லாட்டி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான மனப்பாட பகுதி இருக்கு இல்லையா. சில ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, இந்த 4 வரையை பை ஹார்ட் பண்ணிக்கணும், வரி மாறாமல் எழுதணும், பிழை இல்லாமல் இருக்கணும், பிழை இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் அ லாங்குவேஜ், டெஃபினட்டாக லிங்குவிஸ்டிக்ஸில் அதை படிக்கும்பொழுது நிச்சயமாக தவறு இல்லாமல் சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். லிங்குவிஸ்டிக்ஸ் இல்லை வேறு ஏதோ செய்தியை சேர்ந்தது அப்படின்னா தோஸ் ஃபார்முலாஸ் ஹவ் டு பி புட் இட் இன் அப்படியே கரெக்டாக நட்ஸலில் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபார்முலாவை மாற்றி நம்ம சௌரியத்துக்கு எழுதினா அது மாதிரி அங்கே லேபில் நடத்த முடியாது. அப்படியே நடத்தினா என்ன ஆகும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தவறாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால் என்ன காம்பனண்ட்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அதில் போடுறோம், அந்த காம்பனண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும், அவுட்கம் வில் பி லைக் திஸ் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே எழுதுறதுக்கு தெரியணும். சில சமயம் இந்த ஃபார்முலாவுக்கு எழுதுறதுக்கு ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு கூட மாற்றாமல் எழுதணும். கோடுன்றது ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்க சொல்லி தருவாங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ இது போல் கற்றுக்கிறத அதே போலேயே திருப்பி சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு எபிலிட்டி வேணும். நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நம்மளுடைய சொந்த மொழியில் சொல்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு எபிலிட்டி வேணும். அந்த எபிலிட்டின்றது ரெண்டுமே ஓவர் நைட் நம்மளுக்கு கிடைக்காது. ஓவர் நைட் ஒரு 15 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ராத்திரி ஒரு வாட்டி படிச்சுட்டு தூங்கினோம்னா நாளைக்கு காலையில் எல்லாம் வரிசையாக வரும்னு சொன்னால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நோபடி கேன் அக்செப்ட் திஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் என்ன லேர்னிங் தான். முன்னாடி நம்ம ஹெட்டிங்லேயே சொன்னோம், லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். ஓவர் நைட் வந்தாக்கா அது மாதிரி லேர்னிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அது வரும், காலையில் எழுந்தோடனே மறந்துடும். இல்லை ஒரு தடவை சொல்லுவோம், அகெயின் செகண்ட் டைம் தேர்ட் டைமில் வி ஆர் அனேபிள் டு ரீப்ரொடியூஸ் இட் ப்ராப்பர்லி. அப்படி இருக்கும். ப்ரொடக்ஷன் சரியாக இல்லைன்னா அது லேர்னிங் சரியில்லைன்னு தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், ஓவர் த பீரியட் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை அதே சீக்வன்ஸில் மாறாத சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ தட் ஹாஸ் டு பி யூ ஷுட் ரிசைட் இட் ஆஃபன், யூ ஷுட் ரிசைட் இட் ரெகுலர்லி. சில சமயம் 10 தடவை எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் 10 தடவை முதல்ல 2 தடவை என்ன பண்ணலாம், பார்த்து படிக்கணும். பிழை இல்லாமல் எழுத்துக்களை கூட்டி என்ன இருக்குதுன்னு படிக்கணும். படிக்கும்பொழுதே 2-3 வார்த்தையை விடுறது, சில சமயத்தில் ஓவர்லுக் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸ் தாண்டினோடனே 3வது சென்டென்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவனக்குறைவாக நம்ம செய்கிற விஷயம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தொடர்ந்து தெளிவாக
பிழை இல்லாமல் வாசிக்க தெரிஞ்சால் நம்மளால் என்ன படிக்கிறோமோ அதை ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு செல்லுன்றது, மூளையில் இருக்கிற ஒரு நியூரான், ஒரு செல்லுன்றது என்ன பண்ணணும்னா என்ன படிக்கிறோமோ அதை ரெப்ளிகாவாக தன்னுக்குள்ளே மாற்றி, நம்ம ஏற்கனவே மெமரி சாப்டரில் சொல்லியிருக்கோம் என்ன, நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு, நியூரல் லூப்பு அப்படியெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த லூப்பில் இது எல்லாத்தையும் அது ஸ்டோர் பண்ணிக்கும். இஃப் இட்ஸ் நீட் பி ஒரு கிவன் சர்க்கம்ஸ்டன்ஸில் அது அத்தனையும் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு லூப்பில் இருக்கிற ஒரு சின்ன செய்தியை நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டால் அந்த லூப்பில் இருக்கிற மொத்த செய்தியும் அது வரிசையாக வெளியில் கொண்டு வரும். அதுக்கு என்ன ஆச்சுன்னா தட் இஸ் அது எப்படி சொல்லணும்னா, அந்த ஸ்கேலில் அதை பார்க்குறது காட்டிலும் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் இருந்தால் அந்த லூப்பில் இருக்கிற எல்லா செய்தியும் அதை அதே சேம் ஃப்ரீக்குவன்சியில் சேம் ஆர்டரில் வரிசையாக வெளியில் வரும். அப்போது நம்ம படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே படித்த செய்தியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரிங்கை இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் எந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டாலும், எந்த விஷயங்களை ரீப்ரொடியூஸ் பண்ணணுன்னாலும் அமைதியாக இருந்து என்ன பண்ணியிருக்கோம், வாட் இஸ் தட் வி ஷுட் ரீப்ரொடியூஸ் நவ், வாட் இஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு ரைட் அப்படின்னு யோசித்தமான எழுதுறதுக்கும் சொல்கிறதுக்கும் தெளிவாக வரும். அதே நேரத்தில் இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி ஃபார்முலா படிக்கிறதுனா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறப்போ பேட்டர்ன் அண்ட் ப்ரொசீஜர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சாதாரண ஒரு லாங்குவேஜில், ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் பாடத்தில் ஆங்கிலமோ தாய்மொழியோ எதில் படிக்கிறோமோ அதை வெளிக்கொணரணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரு சின்ன வேர்ட்ஸ் ஆஃப் என்ன ஒரு ஃப்ரேஸை ட்ரிகர் பண்ணினா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா செய்திகளும் வரிசையாக வரும். இதுக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, எனக்கு தான் வரும் உங்களுக்கு வராது, இல்லை உங்களுக்கு தான் வரும் இன்னொருத்தருக்கு வராது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் எவ்ரிபடி கேன் ரீப்ரொடியூஸ் இட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஹவ் லேர்ன்ட், ப்ரொவைடட் தே ஹவ் புட் ஃபார் சம் எஃபர்ட் இந்த இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் நிறைய நேரம் செலவாக்கி படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாராலையும் ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன மாற்று கருத்து கிடையாது. அவங்க இது பாய் கேர்ள்ன்ற டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. நிறைய நேரம் படித்தாங்க அப்படின்னு அக்கறையாக படித்தாங்களா, மனசில் கவனம் ஊன்றி எண்ண ஓட்டத்தை ஒருமுகப்படுத்தி படித்தாங்களான்னு சொன்னால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டிஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற குணாதிசயங்களுக்கு அப்பாற்பட்டு இது எல்லா விஷயத்தையும் எல்லாரும் ஆலையும் படித்தவங்க எல்லாராலையும் எந்த பாடத்தை படித்தாங்களோ அந்த பாடத்தை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லர்னிங் இஸ் அ ப்ராசஸ்னு வரும்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்மளால் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்மளால் வெளிக்கொணர முடியும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.